வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். நம்ம இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லையும் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறாங்க. அதில் நிறைய நண்பர்கள் நம்மளோட ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இப்போ வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் நம்மளோட பயிர்களை நம்ம எப்படி பராமரிக்கணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெயில் காலத்தில் நம்ம பயிர்களுக்கு நம்ம எப்படி நீர் பாய்ச்சணும்னா, சொட்டு நீராக இருந்தால் காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி கட்டுங்க. இதே வாய்க்கா பாய்ச்சலாக இருந்ததுன்னா களிமண் காடாக இருந்தால் ஒரு 5 நாள்லேருந்து ஒரு 7 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டுங்க. இதே உங்களுக்கு மணக்காடாக இருந்ததுன்னா 3 to 4 நாளில் ஒரு தண்ணி கட்டுங்க. இந்த வெயில்னால நம்ம பயிருக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும்னா, இதே இளஞ்செடி நடவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த செடி கொஞ்சம் வளருக்கு கொஞ்சம் சிரமப்படுங்க. இதே உங்களுக்கு முதிர்ந்த செடி, அதாவது பூ பூக்கிற ஸ்டேஜோ இல்லை காய் காய்கிற ஸ்டேஜோ உங்களுக்கு செடி இருந்ததுன்னா பூ உதிர தன்மை, பிஞ்சிலே கொஞ்சம் பழுக்கிறது, இது போன்ற பிரச்சனை தாங்க வெயில் காலத்தில் அதிகமாக வரும். நோய் தாக்கம்னா நம்ம தாறு முடிஞ்சிற பூச்சிகள் அதிகமாக வரும். இது போல் பிரச்சனை நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி உரம் கொடுக்கலாம்னா, கடற்பாய்ச்சி, அதாவது சீவீடு சார்ந்த உரங்களை அதிகமாக நம்ம கொடுக்கணுங்க. இது கொடுக்கறதுனால மண்ணோட வளம் கொஞ்சம் கூடுங்க. செடி நல்லா குளிர்ச்சி தன்மையில் இருக்கும். அதனால் பூ உதறவை தடுக்கலாம், காய் நல்லா பெருவட்டாங்க இருக்கும், செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். நம்ம பேஜில் இது போன்ற விவசாய தகவல்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுவோம். தேவைப்படும் விவசாய நண்பர்கள் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி.